ரகீப் ஆன்லைன் தமிழ் பயான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சுயமரியாதை அவசியம். நம்முடைய மார்க்கம் ரொம்ப சத்தியமானது, தெளிவானது, அழகானது, அற்புதமானது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது நாம் ஏன் வெற்றி பெறவில்லை? நாம் ஏன் பலருக்கு பல முயற்சிகளை செய்து அவர்களுக்கு முதலாளியாக நாம் ஏன் ஆக முடியவில்லை? நம்மிடத்திலே உண்டான சில குறைகள் என்ன? இந்த சுயமரியாதை என்பது நமக்கு எந்த அளவுக்கு நம்மை மேலே உயர்த்துகிறது என்று சொன்னால், அதுதான் ஒரு நாம் முன்னேற்றத்தினுடைய ஒரு யுக்தி. அருமையானவர்களே, நாம் உழைத்தால் மட்டும் போதாது. அங்கே நமக்கான சில வெற்றி தடங்களை பதிக்க வேண்டும். அதன் மூலியமாகத்தான் இந்த உலகம் நம்மை திரும்பி பார்க்கும். அருமையானவர்களே, நாம் வேலை செய்கிற பொழுது பயம் என்பது வேறு, நம்மின் மீது வரக்கூடிய அந்த மரியாதை என்பது வேறு. அருமையானவர்களே, நாம் அந்த மரியாதை என்பது மிக நம்மின் மீது பலருக்கு பயம் வரக்கூடாது. நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும். நாம் பலரோடு பழகுகிற பொழுது உருட்டி மிரட்டி எல்லாம் வேலை வாங்கக்கூடாது. நாம் அவர்களுக்கு செய்கிற வேலையை கொடுக்க வேண்டும். செய்ய வேண்டிய வேலையை மிக திறம்பட செய்ய வேண்டும். நம்மின் மீது ஒரு மரியாதை அவர்களுக்கு ஏற்படும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இதைத்தான் முதலில் கற்றுக் கொடுத்தார்கள். நபி வருகிற பொழுது எழுந்திருக்க வேண்டும் என்று பல சஹாபாக்கள் நினைக்கிறார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னின் மீது எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை, மரியாதை நிமித்தம் மட்டும் போதும். நீங்கள் மரியாதையாக இருங்கள், உங்களுடைய மனதிலே அதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள், அதுவே போதுமானது. சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பயம் கலந்த ஒரு ஈடுகட்ட முடியாத மேல் மட்டத்தை நோக்கி உயரக்கூடிய ஒரு மிக பெரும் உயரத்தின் உச்சத்திலே மரியாதை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்தார்கள். இரண்டாவதாக, கடன் வாங்கக்கூடாது. அந்த கடன் என்பது இரண்டு பேருக்கும் உண்டான அந்த நல்லுறவை அது கெடுத்து விடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் முன்மாதிரி, முன்னோடி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிற பொழுது கண்மணி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி 5000 தீனார்களை கொடுத்தார்கள். கொடுத்த பொழுது அதை வழியிலே செலவழிக்கப்படுகிறது, பிரயாணத்திலே செலவழிக்கப்படுகிறது. மதீனா போய் சேருகிறார்கள். சேர்ந்த பொழுது எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 5000 தீனார்கள் கொண்டு வரப்படுகிறது மரியாதை நிமித்தமாக. வந்த பொழுது அவர்கள் அதை அப்படியே எடுத்து தன்னோடு வந்த தோழர், உற்ற தோழர், மார்க்கத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்த மிக பெரும் மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்து விட்டார்கள்.
யார சொல்லலாம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். தோழரே, உங்களிடத்தில் நான் கடன் வாங்கியிருந்தேன், அதை கொடுத்து விடுகிறேன். இன்னும் ஒரு அற்புதமான முன்னோடி, அழகிய ஒரு முன்மாதிரி. நாம் கடன் வாங்குகிறோம் என்று சொன்னால் அதை நாம் எழுதி வைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதே போன்று அந்த கடனை எந்த நாளில் நாம் திருப்பிவிட கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்களோ, என்றைக்கு நான் தருவேன் என்று நாம் வாக்குறுதி கொடுக்கிறோமோ அந்த நேரத்திலே அதை முழுமையாக நிறைவேற்றிவிட வேண்டும். அதுதான் ஒரு மூமினுக்கு அழகு, நம்முடைய வியாபாரத்தின் அழகு, நம் வெற்றியின் அழகு. அருமையானவர்களே, நாம் எங்கு வேலை செய்தாலும் சரி, அங்க இருக்கிற எல்லாரிடத்திலும் புலம்பக்கூடாது. புலம்புவதன் மூலியமாக நன் மீது நம்பிக்கை உள்ளவருக்கு கூட அந்த நம்பிக்கை குறைந்துவிடும். புலம்புதல் என்பது அல்லாஹ்வின் விதியை பொருந்தி கொள்ளாத ஒரு மனிதரிடத்தில் இருந்து வருகின்ற வார்த்தை. அவ்வாறு வருகிற பொழுது அவர்கள் மீது உண்டான சில புலம்பல்கள் காரியமாக அல்லாஹ் நமக்கு தர வேண்டிய ரிஸ்க் பாதிக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக நமக்கு தர வேண்டிய ரிஸ்கிலே ஒரு சொட்டு இருந்தாலும் சரி, அந்த உணவை நாம் உண்ணாமல் நமக்கு உயிர் போகாது. அப்படி இருக்கிற பொழுது நாம் பிறரை பற்றி, நம்முடைய வாழ்க்கையினுடைய நடத்தைகளை பற்றி புலம்புவது ஒரு தத்திரியம். அருமையானவர்கள், அதற்கு அடுத்ததாக இஸ்லாம் மிக உன்னதமான ஒரு மார்க்கம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது அல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் தான். அந்த மார்க்கம் தான் உயர்ந்தது என்பதை அல்லாஹ் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நம்மை பார்க்கிற பொழுது நம்முடைய மார்க்கத்தின் மீது உண்டான ஒரு அன்பு வெளிப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடை, உடை, அதிலே ரொம்ப கவனம் தேவை. நாம் நமக்கு எது பிடித்திருக்கிறதோ, கைலி ஜிப்பா என்றால் அதை உடுக்க வேண்டும். நமக்கு பேண்ட் ஷர்ட் என்றால் அதை உடுக்க வேண்டும். அதை கசங்கி போய் நம்மின் மீது நமக்கே நாம் ஒரு கண்ணாடியில போய் பார்த்தோம் அப்படின்னா, சுருங்கி போன சட்டையை பார்த்தா நம்மளுக்கே பிடிக்காது. நம்மின் மீதே நமக்கு அந்த சுயமரியாதை வரவில்லை என்றால் வெளியே இருந்து யார் வந்து நம்மை அந்த சுயமரியாதையை கற்றுத்தருவது? முதல் சுயமரியாதையில் முதலிடத்தில் பெறுவது நடை, உடை, பாவனை. அதைத்தான் நாம் முதலில் சரி செய்ய வேண்டும். அதற்காக புதுசு உடுக்கணுமா? அது தேவையில்லை. உயர்ந்தது உடுக்கணுமா? அதுவும் தேவையில்லை. நம்மிடத்துல எது நல்ல நீட்டாக, ஒரு பார்ப்பதற்கு அழகாக, கவர்ச்சியாக இருக்கிறதோ அதை உடுத்தாலே போதும். நாம் முன்னேறுவதற்குரிய எல்லா பாதைகளும், நம்ம ட்ரெஸ் நல்லா இருக்கும் பொழுது நம்மள்ட்ட அப்பதான் மக்கள் வந்து பேசுவாங்க, இந்த விஷயமா நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம எதுவும் இல்லைங்கும் போது நம்மளை சந்திக்கவே விரும்ப மாட்டாங்க. அப்ப நம்ம முதல்ல அதை சரி செய்யணும். நம்முடைய உடை, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, பைதா, அவர்கள் வெண்மையான ஆடையை தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவார்கள். அந்த வெண்மையை தான் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த வெண்மைதான் அவர்கள் ஏற்கனவே ஒரு ஒளி. அந்த ஒளியும் வெண்மையும் சேர்கிற பொழுது ஒரு மிக பெரும் ஜொலி ஜொலிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பல சஹாபாக்கள் வந்து பார்க்கிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்துணர்ச்சியோடு மினுமினுக்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார். சாதாரண ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அதை துவைச்சி நீட்டா போடக்கூடிய வழக்கம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்திருக்கிறது. அருமையானவர், அதற்கு அடுத்ததாக பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் காது தாழ்த்தி கேட்க வேண்டும். நம்ம இடத்துல நிறைய பேரு நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு ஆள் தான் ஓனர்,
நம்ம சொல்றதான் எல்லாரும் கேட்கணும் கிடையாது. எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அகல் யுத்தத்தின் போது, யா ரசூலல்லாஹ், மதீனாவை சுற்றியும் குழி தோண்டி வைப்போம், அதன் மூலியமாக வெற்றி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியே செய்வோம் என்று தானும் களம் இறங்கி அந்த குழியை தோண்டினார்கள். அருமையானவர்கள், பிறர் சொல்லுகிற அந்த ஆலோசனைகளை கேட்க வேண்டும். பிறர் சொல்லக்கூடிய அந்த குறைகளை கேட்க வேண்டும். நாம் எந்த இடத்தில் சருகி போய்விட்டோம், எங்கே நாம் முன்னேறவில்லை என்பதை தெல்ல தெளிவாக காட்டக்கூடியது. யார் வந்து சொன்னாலும் அது என்ன என்று முதலில் கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் அதை சரி செய்ய முடியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கோபமானவர்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு தான் சின்ன சின்ன குழந்தைகள் கூட தைரியமாக வந்து பேசும் பழக்கம் இருந்திருக்கிறது என்பதையும் வரலாறு சொல்லித் தருகிறது. நம்மிடத்தில் யார் வந்து சொன்னாலும், யார் வந்து பேச நின்றாலும், சின்னவர்களோ பெரியவர்களோ, காசு உள்ளவர்களோ இல்லாதவர்களோ, யார் வந்து சொன்னாலும் சரி, எத்தனையோ பேர்கள் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்க கூட மாட்டுக்காங்க. பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கக்கூடிய தந்தை அந்த காடு கொடுத்து கூட கேட்பது கிடையாது. நாம் அதைத்தான் முதலில் முன்னுரிமையாக செய்ய வேண்டும் என்பதை நாம் தங்களிடத்திலே சொல்லிவிடுகிறேன். அருமையானவர்கள், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசினாலும் சரி, அதை முழுமையாக காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களாகத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக சுயமரியாதையில் ரொம்ப முக்கியமானது மற்றவர்களை பாராட்ட வேண்டும். இன்னைக்கு அந்த பழக்கம் யார்கிட்டையுமே இல்லை. எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம், அவங்கள்ட்ட அந்த உணர்வே கிடையாது. பிறரை பாராட்டுகின்ற குணம் யாருக்குமே கிடையாது. எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய நற்குணம் மற்றவர்களை எது செய்தாலும் சரி, சந்தோஷமான விஷயங்களை, நல்ல விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பிறரை பாராட்டும் பொழுதுதான் அதிலே 2 மடங்கு சந்தோஷம் உண்டாகிறது. அவர்களை ஒரு விதத்தில் நாம் பார்த்தால் அவர்களை நாம் தான் வளர்த்து விடுகிறோம் என்பது முற்றிலும் உண்மை. அருமையானவர்கள், அவர்களை ஊக்குவிக்கிற பொழுது அவர்கள் இன்னும் பிரைட்டா செயல்படுவாங்க, இன்னும் சுறுசுறுப்போட களமிறங்கி வெற்றியை காண வேண்டும் என்று அவர்கள் இறங்கி செயல்படுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிலே சஹாபாக்கள் முன்வரமாக இருக்கிற பொழுது அவர்களுடைய முயற்சிகள், பயிற்சிகளை எல்லாம் பார்த்து கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, தன்னுடைய கூட இருந்த சஹாபாக்களை ஊக்குவிப்பது, இளைஞர்கள் யாரெல்லாம் அவர்களை அணுகுகிறார்களோ அத்தனை பேர்களையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி வளர்த்தார்கள் என்பதுதான் நாம் வரலாறு நெடுகிலும் பார்க்கக்கூடிய உண்மை. அருமையானவர்களே, நாம் பிறரை பாராட்ட வேண்டும். இன்றைக்கு அந்த குணம் யாரிடத்திலேயுமே கிடையாது. நாம் பார்க்கிறோம், யாரிடத்திலும் அந்த குணங்களை பார்க்க முடியவில்லை. அருமையானவர்களே, பிறரை பாராட்டுகிற பொழுதுதான் அவர்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைவார்கள். யாரிடத்திலேயும் குறை சொல்லக்கூடாது. சில மக்களை பார்க்கிற பொழுது அவங்களுக்கு மிக பெரும் வேலை குறை சொல்வதுதான். அடுத்தவங்களை பத்தி 24 மணி நேரம் குறை சொல்ல. அல்லாஹ் திருக்குரான் ஷரீஃபிலே ஹுஜராத் சூராவிலே சொல்லுவான், லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தார்களை பரிகாசம் செய்ய வேண்டாம். அவர்கள் உங்களை விட அவர்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை, மேலானவர்களாக அவரிடத்திலே நிறைய குணங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை திருக்குரான் ஷரீஃப் நோட்டமிட்டு காட்டுகிறது. அந்த குறை சொல்வது என்பது, கோல் மூட்டுவது என்பது நமக்கு பிறருக்கு நம்மின் மீது உண்டான நம்பிக்கை குறைவை ஏற்படுத்திவிடும். இவனுக்கு வேலையே கிடையாது, எப்பவுமே குறை சொல்லிட்டு இருக்கிறது தான் வேலை. அப்ப நம்ம மேல இருக்கின்ற அந்த நம்பிக்கைகள் எல்லாம்
தளர்ந்து விடுகிறது என்பது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், கோல் முட்ட திரியக்கூடியவன் மைத்தன் அவன் செத்த பிராணியை தின்பதை விரும்புவீர்களா என்று அல்லாஹ் குஜராத் சூராவிலே கேட்கிறான். ஆகையினால் நாம் பிறரை பற்றி குறை சொல்லுகிற பொழுது நம்மிடத்தில் குறை இல்லாமல் இருக்குமா? அவர்கள் நம்மை திரும்பி பார்த்தார்கள் என்றால், ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குறை இருக்கத்தான் செய்யும். எல்லா மனிதரும் குறை உள்ள மனிதர்கள் தான். அவர்கள் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்களை எல்லோரையும் அலைசி ஆராய்கிற பொழுது நம்மிடத்திலே உண்டான எந்த நம்பிக்கைகளும் வளராது. அவர்கள் சோர்ந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. இந்த மார்க்கம் சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த மார்க்கம். அருமையானவர்கள், எப்படி குறை சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறதோ மார்க்கம் தற்பெருமையும் பேச வேண்டாம் என்று சொல்லி தருகிறது. அதை நாம் பேசக்கூடாது. நம்முடைய வீர தீர செயல்களை பார்த்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யமன் தேசத்திற்கு அனுப்புகிற பொழுது அவர்களுடைய வயது 13. ஒரு இளைஞர், சின்ன இளைஞர் என்றாலும் கூட விவேகமானவர்கள், பலர்களை ரொம்ப அருமையாக அவர்களை பாடம் நடத்தக்கூடியவர்கள், தொலை வைக்கக்கூடியவர்கள், பக்குவமாக தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், உங்களுக்கு குர்ஆனிலே சில விஷயங்கள் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? ஹதீஸிலே பார்ப்பான், யார் சொல்லலாம். ஹதீஸிலும் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? யார சொல்லலாம்? சஹாபாக்களுடைய அந்த இஜ்மாவிலே நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ் என்று கண்மன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞரை பாராட்டினார்கள். நம்முடைய பெருமையை நாமே பேசிவிடக் கூடாது. நம்முடைய விவேகத்தை கொண்டு நாம் செயலிலே காட்டுகிற பொழுது நம்முடைய புகழ் தானாக பரவும். நம்முடைய முஸ்லிம்கள் 800 வருடங்கள் முகலாய ஆட்சியை ஆண்டவர்கள் என்பதை நான் தங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அருமையானவர்களே, உதவ முடிந்தால் உதவி செய்ய வேண்டும். யார் வந்து கேட்டாலும் சரி, வேலை விஷயமாகவோ அல்லது காசு கொடுக்கக்கூடிய விஷயமாகவோ அல்லது கடன் விஷயமாகவோ அவர்களிடத்திலே நாம் ஆரம்பத்தில் அதை செய்துவிட வேண்டும். முடியவில்லை என்றால் அதை சொல்லிவிட வேண்டும். இன்றைக்கு மக்களுடைய பழக்கத்திலே கடைசி நேரத்திலே காலை வாரி விடுகின்ற ஒரு பழக்கம் நிறைய பேர்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. முடியும் என்றால் உதவி செய்ய வேண்டும், முடியவில்லை என்றால் என்னால் முடியாது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிவிட வேண்டும். நம்ம ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சு வச்சிருப்பாங்க. இந்த டயத்துல இந்த காசை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். திடீர்னு அதை கொடுக்க முடியலைன்னா அதை முன்கூட்டியே தெரிவிச்சிடணும். அவங்க வேற ஒரு வகையில அதை ஏற்பாடு செஞ்சுக்குவாங்க. நாம் கடைசி நேரத்தில் சொல்கிற பொழுது அவர்கள் திணறி போய் விடுவார்கள். அதற்கடுத்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம ரொம்ப பயந்துருவாங்க. அதை சரியா அவங்களால கட்டமைக்க முடியாது. அதனால் நாம் முடியவில்லை என்றால் அதில் முதலில் தெரிவிக்க வேண்டும். அதுதான் ஒரு அழகிய யோசனையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மிடத்துல மரியாதை என்பது கேட்டு வாங்கக்கூடாது, தானாவே வரும். நாம் செய்கின்ற அந்த வேலை எல்லா விஷயத்தையும் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு தானாகவே அந்த மரியாதை வரும். எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய பணியை ரொம்ப அழகாக, நேர்த்தியாக, அற்புதமாக மக்களுக்கு அதை தீன் பணி செய்வார்கள். செய்த பொழுது அவர்களுடைய காலிலே பெரும் பெரும் அரசர்களும் பெரும் பெரும் நாடுகள் எல்லாம் வந்து மண்டியிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். நம் செய்யக்கூடிய அந்த செயலை நாம் 4 பேருக்கு முதலாளியாக இருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே முதலில் சம்பளம் கொடுத்து விட வேண்டும். அவர்களுடைய லீவு நேரத்தில் மற்றவங்களை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுதான் ஒரு முதலாளித்துவம் என்றால் பலர்களை நாம் கஷ்டப்படுத்துவது என்பது முதலாளித்துவம் அல்ல. அவர்களை வேலையை விட்டு தூக்குவது என்பது முதலாளித்துவம் அல்ல. அவர்களை தக்க வைப்பதுதான் ஒரு மிக பெரும் தலைமைத்துவம். அதுதான் முதலாளித்துவம். அருமையானவர்களே, பலர்களை நாம் தக்க வைக்க வேண்டும். நம்முடைய அன்பால் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம்.
ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகிறது, அவர் திணறி போய் விடுகிறார் என்கிற பொழுது நாம் நம்முடைய பணத்தில் இருந்து உதவிக்காக அவருக்கு நாமே கடன் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் உதவியாக கொடுக்க வேண்டும். நம்மோடு இருப்பவர்களை நாம் பார்த்து கொள்வதுதான் மிக பெரும் சுயமரியாதை என்பதை நான் அவையில் இருப்போருக்கு சொல்லித்தர ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்வை மிக பெரும் நல்வாழ்வாக ஆக்கி தருவானாக. சுயமரியாதையை கொண்டு உயர்ந்தவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கம் போகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும், நம்முடைய உஸ்தாதுமார்கள், மனைவி மக்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.